எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். உங்க பாட்டி தாத்தா சின்ன வயசுல இருந்தபோது அவங்க வீட்ல மாடு வளர்த்தாங்களான்னு கேளுங்க. மாடு வளர்த்திருப்பாங்க, கண்டிப்பா அவங்க கிராமத்துல வளர்ந்திருந்தா. மாடு வளர்த்தப்போ என்னெல்லாம் நடந்துச்சுங்கிற கதைய அவங்க கிட்ட போய் நீங்க கேளுங்க. சரியா? மாடு என்ன சாப்பிடும்? நம்மெல்லாம் என்ன பார்த்திருக்கோம்? மாடு புல்லு சாப்பிடும், இல்லனா நம்ம ரோடு மூலையில இருக்கிற குப்பை தொட்டிலேருந்து எதையாவது சாப்பிடும் இல்ல. ஆனா மாடு நிஜமா என்ன சாப்பிடும்? அந்த காலத்துல கிராமத்துல மாடுக்கு என்ன சாப்பிட கொடுப்பாங்க? இதெல்லாம் உங்க அப்பா அம்மா கிட்டயோ தாத்தா பாட்டி கிட்டயோ போய் கேளுங்க. சரியா? இன்னைக்கு நம்ம பிரியா அப்படின்ற ஒரு மாடை பத்தி தான் பார்க்க போறோம். கதை பார்க்கலாமா? பிரியா என்ன சாப்பிட்டாள்? பிரியா ஒரு அழகான வாழைப்பான மினுமினுப்பான பழுப்பு நிற பசு. குழந்தைகள் அனைவரும் அவளை மிகவும் நேசித்தனர். அவள் நிறைய பால் கொடுப்பாள். குழந்தைகள் தினமும் அவள் தரும் பாலை அருந்துவார்கள். ஒரு நாள் காலையில் பிரியா எழுந்திருக்கவில்லை. எழுந்திரு பிரியா, எங்களுக்கு பால் வேணும் என்றனர் குழந்தைகள். என்னால முடியல, வயிறு வலிக்குது, வா என்று முனகினாள் பிரியா. கவலைப்படாத பிரியா, நாங்க கால்நட மருத்துவரை அழைச்சிட்டு வரோம் என்றனர் குழந்தைகள். மருத்துவர் பிரியாவை சோதித்தார். அவர் நடமாடும் எக்ஸ்ரே இயந்திரம் ஒன்றை கொண்டு வந்திருந்தார். அதை வைத்து பிரியாவின் வயிற்றை எக்ஸ்ரே எடுத்தார். அந்த எக்ஸ்ரேவை பார்த்தவாறே தலையை ஆட்டினார். பிரியா, நீ நிறைய பிளாஸ்டிக் பொருட்களை சாப்பிட்டிருக்க. உன் வயிற்று வலிய போக்க நான் ஒரு ஊசி போடுறேன். ஒரு நாள் முழுக்க நீ ஓய்வெடுத்தா எல்லாம் சரியாயிடும் என்றார் அவர். மருத்துவர் சென்ற பின்னர் குழந்தைகள் அனைவரும் பிரியாவை சுற்றி அமர்ந்தனர். பிளாஸ்டிக்கா? நீ ஏன் பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுற? மாடுலாம் பச்சை புல்ல தானே சாப்பிடும் என்றனர். பச்சை புல்லா? பூங்காக்களை தவிர வேற எங்கேயுமே பச்சை புல்லே இல்லையே. ஆனா பூங்காக்களுக்கு வெளியில மாடுகளுக்கு அனுமதி இல்லைன்னு பலகல்ல போட்டிருக்கு. குப்பை கிடங்குல இருந்து தான் எங்களுக்கு உணவு கிடைக்குது. குப்பை கிடங்குல என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? மிட்டாய் தாளு, பிஸ்கெட் தாளு, வறுவல் பாக்கெட்டுகள் மற்றும் பிளாஸ்டிக் பைகள். மேலும் அங்க சுவையான காய்கறி மற்றும் பழங்களோட தோல்களும் இருக்கு. அதனால எங்களுடைய உணவு பிளாஸ்டிக் மத்த வேற கழிவுகள் கலந்ததாகவே இருக்கு என்றாள் பிரியா. உங்களை போல எங்களுக்கு விரல்கள்லாம் இல்லாததுனால பிளாஸ்டிக் கழிவுகளை உணவுலேருந்து எங்களால பிரிச்செடுக்க முடியாது. அதனாலதான் நாங்க பிளாஸ்டிக்க காய்கறி தோலோடையும் பல சுவையான உணவு வகைகளான கேரட் துண்டுகளோடும் மக்காச்சோள கதிரோட கெட்டி காம்புகளோடும் சாப்பிட வேண்டியிருக்கு. இப்படித்தான் பிளாஸ்டிக் எங்க வயிற்றுக்குள்ள போகுது என்றாள் பிரியா. குழந்தைகள் வருத்தப்பட்டனர். நாம ஏதாவது செஞ்சே ஆகணும் என்றான் வயதில் மூத்தவனான ரவி. நம்மளால என்ன செய்ய முடியும் என்று கேட்டாள் டீனா. சிட்டுவுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அவள் இயற்கை சம்பந்தப்பட்ட பல புத்தகங்களை விரும்பி படிப்பாள். சில நகரங்கள்ல மக்கள் தங்களோட குப்பைகளை வெவ்வேறு நிற குப்பை தொட்டிகள்ல போடுறாங்க. உணவு கழிவுகளை பச்சை நிற குப்பை தொட்டிகள்லயும், பிளாஸ்டிக் கழிவுகளை சிவப்பு நிற தொட்டிகளையும், மற்ற கழிவுகளை நீல நிற தொட்டிகள்லயும் போடுறாங்க என்றாள் சிட்டு. நித்தேஷுக்கு செயலில் இறங்குவது மிகவும் பிடிக்கும். நம்ம தெருவுல வசிக்கிறவங்களை எல்லாரையும் அப்படியே செய்ய சொல்லலாம். அப்போ பிரியாவும் அவளோட நண்பர்களும் பிளாஸ்டிக்க சாப்பிட வேண்டியிருக்காது என்றான். அருமையான யோசனை, இப்பவே தொடங்கலாம் என்று குழந்தைகள் ஒரு சேர கூவினர். விரைவில் குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருக்கும் கழிவுகளை பிரிப்பது பற்றி சொல்லிக் கொடுத்தனர். எல்லா வீடுகளிலும் 3 வெவ்வேறு குப்பை தொட்டிகளை வைத்துக் கொள்ளச் சொன்னார்கள். கழிவுகளை பிரிக்கும் விதத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வசதியாக சுவரொட்டிகளை தயார் செய்தனர். பிளாஸ்டிக் கழிவுகளுக்கு சிவப்பு நிற தொட்டி, பேப்பர் கழிவுகளுக்கு நீல நிற தொட்டி, உணவு கழிவுகளுக்கு பச்சை நிற தொட்டி. இப்போது குப்பை கிடங்கு சுத்தமாக இருக்கிறது. இனிமேல் பிரியாவுக்கு வயிற்று வலியே வராது. அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். முக்கியமாக நம்முடைய அருமையான பூமி மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்ன குழந்தைங்களா, நீங்க ஆங்கிலத்துல இந்த 3 வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெட்யூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். இதுக்கு தமிழ்ல என்ன தெரியுமா? குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி. நீங்களும் உங்க வீட்டுல 3 விதமான குப்பை தொட்டிகளை வச்சு குப்பைகளை பிரிச்சு போட ஆரம்பிக்கணும். செய்வீங்களா? எந்தெந்த நிற குப்பை தொட்டி எது எதுக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்திப்போம். சிவப்பு நிற குப்பை தொட்டி பிளாஸ்டிக்கு,
பச்சை நிற குப்பை தொட்டி உணவு கழிவுகளுக்கு, நீல நிற தொட்டி காகித குப்பைகளுக்கு. இததான் மக்கும் குப்பை, மக்கா குப்பை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மக்கும் குப்பைனா என்ன, மக்கா குப்பைனா என்ன, உங்க வீட்ல சேர்ற குப்பையில எது மக்கும் எது மக்காது, இத பத்தி நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுங்க. ஒரு காகிதத்தை எடுத்து எழுதுங்க. எதெல்லாம் வீட்ல சேர்ற மக்கற குப்பை, எதெல்லாம் வீட்ல சேர்ற மக்காத குப்பை, இதை எப்படி பிரிச்சு போட்டு எப்படி நாம நம்மளோட பூமிய மகிழ்ச்சியா வச்சுக்க முடியும் அப்படிங்கறத யோசிங்க. மறுபடியும் சொல்றேன். ரெடியூஸ் குறைத்தல், ரீயூஸ் மறுபயன்பாடு, ரீசைக்கிள் மறுசுழற்சி. இந்த 3 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? நீங்க ஒரு பெரிய அடுக்குமாடி வீட்ல இருந்தீங்கன்னா உங்க கட்டடத்துல இருக்கிற மத்த எல்லார்கிட்டயும் இந்த 3 விஷயத்த பத்தி பேசுங்க. எப்படி குப்பைய பிரிச்சு மக்கற குப்பைய தனியாவும் மக்காத குப்பைய தனியாவும் போட முடியும்னு பாருங்க. பாக்குறீங்களா? சபாஷ். இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல உங்களை சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. பிரியா என்ன சாப்பிட்டாள்? எழுதியவர் ஆனா. தமிழில் பிரியா முத்துக்குமார். வெளியீடு பிரதம் புக்ஸ்.